அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர் 7. அதாவது ட்ரிபிள் வார்மர் சேனல்ல திறவுகோல் புள்ளி ஆகிய ட்ரிபிள் வார்மர் 7 வந்து பார்க்க போறோம். இந்த புள்ளி போடுறதுனால என்ன பலன், இந்த திறவுகோல் புள்ளி அதுவும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது, ட்ரிபிள் வார்மரோட பணி என்னவா இருக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையா வந்து நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த புள்ளியோட லொகேஷன் அது பார்க்கும்போது, இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா, இங்க வந்து சென்டர்ல, இதோட சென்டர்ல இருந்து ஒரு 3 சூன் வந்தோம்னா இது வந்து ட்ரிபிள் வார்மர் 6 இருக்கும். இங்க இருந்து உட்பக்கமா வரணும். உட்பக்கம் அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து நம்ம வந்து சுண்டு விரல் பக்கம் வந்து வரணும். இந்த பக்கம் வர்றது இதுதான் வந்து ட்ரிபிள் வார்மர் 7. இந்த புள்ளி போடும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ட்ரிபிள் வார்மரோட வேலை என்ன, இது நாம ஏற்கனவே பேசியிருக்கோம். உடலுக்கு தேவையான, அதாவது 3 முக்கியமான பகுதிகளுக்கு வந்து உஷ்ணத்தை பிரித்து கொடுக்கக்கூடிய வேலை வந்து இந்த ட்ரிபிள் வார்மரோட வேலையா இருக்கு. அப்போ இதோட பணி பாதிக்கப்படுது அப்படின்றத வந்து நாம எப்படி தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, இதுக்கு மூலதனமா அப்ப என்ன இருக்கு, இது உஷ்ணத்தை பிரிச்சு கொடுக்குது அப்படின்னா இதுக்கு மூலதனமா தேவைப்படுறது வந்து நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தான் தேவைப்படுது. இதுக்கு தேவையான நெருப்பு எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, நாம உண்ணக்கூடிய உணவிலிருந்து ஒரு டைஜஷன் நடந்து அதன் மூலமாக ஒரு வேதியியல் மாற்றம் உள்ள நடக்குது இல்லையா, உள்ள ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அதன் மூலமா வந்து இங்க நொதித்தல் பண்பு நடக்குது. இதெல்லாம் நடக்கும் போது உருவாகக்கூடிய ஒரு உஷ்ணம் தான் வந்து இதுக்கு வந்து மூலதனமா இருக்கு. ட்ரிபிள் வார்மர் அப்படின்ற உறுப்புக்கு மூலதனமா இருக்கு. அப்போ அந்த உறுப்போட செயல்பாடு குறையும் போது நமக்கு உஷ்ண குறைபாடு அப்படின்றது வந்து கண்டிப்பா வரும். உஷ்ண குறைபாடு அப்படின்றத நாம எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சேனல் போறத நான் இப்ப பிக்சர்ல காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த சேனல் போற சக்தி ஓட்ட பாதையை பார்த்தீங்கன்னா அப்படி கையில இருந்து போய் இப்படி பின்னாடி கூடி காது பக்கம் போய் கண்ணுல வந்து முடியக்கூடியதா இருக்கும். இப்ப மெயினா வந்து காது பக்கத்துல வந்து நிறைய வந்து இதோட புள்ளிகள் வந்து இருக்கு. சோ உஷ்ணம் அப்படின்னு உஷ்ணத்துக்கும் காதுக்கும் சம்பந்தமான விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கூர்மையான ஒளியை வந்து கேட்கக்கூடிய திறன் வந்து நம்ம உடம்புல உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் இருக்கும். நாம இத வந்து எப்படி சொல்லலாம்னா, ரொம்ப ஷார்ப்பான காது, இந்த ஒட்டு கேட்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு வந்து பாம்பு காது, எங்க என்ன பேசினாலும் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னா வந்து உஷ்ணம் தேவை. இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் வார்மர் நல்லா இருக்கு. அப்படி இல்லாத நபர்களுக்கு காது கேட்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன, பெரும்பாலும் வந்து வயது கூட 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 இன்னொன்னு நீரிழிவு நோய் அப்படின்ற ஒரு குளிர் நோய் வந்து நம்மளுடைய உடல்ல வர வர என்ன ஆகுதுன்னா, இந்த காது கேட்கக்கூடிய திறன் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. சோ அது வந்து என்ன விஷயமா இருக்குன்னா, உஷ்ணம் பத்தல அப்படின்னு. அப்ப காது வந்து கேட்கக்கூடிய பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அப்படின்னீங்கன்னா, நீங்க இந்த ட்ரிபிள் வார்மர் சேனல்ல இந்த திறவுகோல் புள்ளியை வந்து போடலாம். அதோட வந்து உங்களோட உணவு டைஜஷன் வந்து எந்த விதமா இருக்கு அப்படின்றத வந்து நீங்க பாக்குறது தான் வந்து ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும். இந்த பாயிண்ட போட்டுட்டு டைஜஷன் எப்படி நடக்கணும், எந்த மாதிரி சாப்பிடணும், உங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் வந்து தகுந்ததா இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சரியாகும். 2வது, இந்த பாயிண்ட் வந்து முடிகிறது வந்து கண் கிட்ட வந்து முடியுது, கண் புருவத்துக்கிட்ட. இப்ப கண் பார்வை அப்படிங்கும் போதும் கண் பார்வைக்கும் நமக்கு என்ன வேணும்னா உஷ்ணம் வந்து வேணும். இத வந்து நம்ம வெளிப்பக்கமா வேற தெரிஞ்சுக்கலைனாலும் பகல் பொழுதுல வந்து, அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நமக்கு பார்வை வந்து பொருட்கள் வந்து நல்லா தெரியுது. இருள்ல வந்து நம்ம பார்க்க சிரமப்படுறோம். அப்படிங்கும் போதே வந்து நமக்கு என்னன்னா, பார்வை அப்படின்னா வந்து ஒரு வெளிச்சம், அதாவது உஷ்ணம் வந்து தேவைப்படுது. அப்ப பார்வை வந்து மங்குது அப்படிங்கும் போதும் நாம வந்து இந்த பாயிண்ட வந்து போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து கையில இந்த பக்கம்லாம் போறதுனால முழங்கையில வேற இருக்கும். சோ முழங்கையில வலி இருக்கு, கைகள்ல வந்து எதையும் பிடிச்சு தூக்க முடியல, அதுக்கெல்லாம் வந்து அதாவது மடக்க வல்ல, நீட்ட வல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த ட்ரிபிள் வார்மர் 7 பாயிண்ட போடலாம். வேற நம்ம உடம்புல வந்து உஷ்ண குறைபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, முதல்ல வந்து போதுமான அளவு உஷ்ணம் இல்லை அப்படின்னா வயிற்று பகுதிகள்ல
போதுமான அளவு உஷ்ணம் இல்லைன்னா நமக்கு வந்து செரிமானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியான முறையில் கண்டிப்பா நடக்காது. அப்ப செரிமான குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து உஷ்ணத்தை வந்து எப்படி மிகுதிப்படுத்தணும் நம்ம உடம்புக்குள்ள அப்படின்றத வந்து தெரிஞ்சு அதுபடி செயல்படும் போதுதான் வந்து அது வந்து கம்ப்ளீட்டா மாறும். அப்புறம் ட்ரிபிள் வார்மர் வந்து 3 பகுதிக்கு வந்து உஷ்ணம் குடுக்குது அப்படிங்கும்போது, இந்த நெஞ்சு பகுதிகள்ல ஃபர்ஸ்ட் இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்க வந்து நல்லா வந்து சளி கோர்த்து இருக்கு, உறைஞ்சு போய் இருக்கு அப்படின்னா, அங்க போதுமான அளவுக்கு உஷ்ணம் இல்லாததுனால தான் அது வந்து அப்படி கெட்டியாகுது. அப்போ அந்த சளிய கரைக்கிறதுக்கு வந்து நாம இந்த பாயிண்ட் வந்து போடலாம். ட்ரிபிள் வார்மர் 7 அது போடும்போது, நாம பொதுவாவே இந்த மாரி கெட்டியா இருக்கக்கூடிய சளிக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆவி பிடிப்போம், இல்லைன்னா ஒத்தடம் குடுப்போம். ஸோ அங்க ஒரு உஷ்ணம் வந்து கிரியேட் ஆகும்போது, அந்த சளி வந்து கரைஞ்சு வெளியேறிரும். ஸோ இந்த பாயிண்ட்ட வந்து போடும்போது, உள்ளுக்குள்ளேயே உஷ்ணம் கிரியேட் ஆகும்போது, அங்க தேங்கி இருக்கக்கூடிய சளி வந்து வெளியேறதுக்கு இ அது வந்து உதவி செய்றதா இருக்கு. அடுத்து 2வது வயிற்று பகுதியில தேவையான உஷ்ணம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வந்து செரிமான குறைபாட தான் நாம வந்து எடுத்துக்கணும். போதுமான அளவுக்கு உஷ்ணம் இல்லாததுனால, நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, டைஜஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கு. அப்ப சா சாப்பிட்ட உணவு வந்து உங்களுக்கு நல்லா ஜீரணிக்கல அப்படிங்கும்போது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹெவியா வந்து ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி விஷயத்துல சாப்பிட்டு வந்தீங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயா தூங்கணும் அப்படின்னா, அந்த நேரத்துல வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 7 வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஹெவியா உணவு எடுத்துட்டு நாம நைட்டு படுத்தோம்னா, நமக்கு தூக்கம் கூட வராது. ஓகே. அடுத்து அடிவயிற்று பகுதி. இந்த பகுதிக்கு வந்து உஷ்ணம் எந்த மாதிரி வேணும் அப்படின்னா, ஆம் உஷ்ணம் இல்லாம தான் வந்து என்ன ஆகுதுன்னா, சில பேருக்கு வந்து யூரின் வந்து அடிக்கடி வெளியேறிக்கிட்டே இருக்கிறது. இல்ல வந்து மோஷன் வந்து ரொம்ப தண்ணியா போறது. அதாவது ஒரு ஷேப்லெஸ்ஸா போறது. இல்ல அ இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து ஓவர் பெயின் இருக்கிறது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும், அதாவது அங்க ஒரு நீங்க அந்த மாரி ரொம்ப அடிவயிறு வலிக்குதுன்றவங்க வந்து ஒத்தடம் குடுப்பாங்க. ஒத்தடம் குடுத்தா வந்து சரியாகும். அந்த மாதிரிலாம் வந்து உஷ்ணத்தால சில பேருக்கு வந்து உஷ்ணம் அதிகமாகி வலிக்கிற வலியும் இருக்கு. நாம எந்த இதுன்னு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு தான் போடணும். ஸோ உஷ்ணம் வந்து கம்மியா இருக்கிறனால ஏற்படக்கூடிய வலிகளுக்கு வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 7 பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அப்புறம் உஷ்ணம் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குளிர் காலத்துல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஏன்னா வந்து வெளிப்புறம் வந்து அதிகமான குளிர் இருக்கும்போது, சில நபர்களுக்கு வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதாவது நரம்போட இயக்கம் வந்து இல்லாம ஸ்டிஃப்னஸ் ஆயிடுறது, கை, கால் வந்து அசைக்கிறது வந்து சிரமமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உஷ்ணம் இல்ல, தசையில வந்து ஒரு இறுக்கம் ஏற்பட்டு, அ அவங்களுக்கு வந்து அசைக்கிறது சிரமமா இருக்கு அப்படிங்கும்போதும் இந்த பாயிண்ட்ட வந்து போடலாம். இன்னும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கும்போது, சடனா ஒரு அவங்களோட பிளேஸ் வந்து வேறவா இருக்கும். சடனா வந்து ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போம்போது, இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப ஹையா வந்து ரொம்ப கூலிங்கான இதுல இருக்கும்போது, அவங்களுக்கு வலிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வலிப்பு அப்படின்றது வந்து உஷ்ண பற்றாக்குறையால ஏற்படுது அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நீங்க டக்குன்னு வந்து இந்த ட்ரிபிள் வார்மர் 7 பாயிண்ட்ட வந்து பிரஸ் பண்ணி விடும்போது, அவங்க உடம்புக்கு தேவையான உஷ்ணம் வந்து கிடைக்கும். அப்ப வந்து அவங்க இதுலருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க. ஓகேவா? அ அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.